பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். அண்மையில் ஜெபிக்கும்படி ஒருவர் ஒரு விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தார். அதை வாசித்த போது ஆச்சரியமாயிருந்தது. காரணம், வெளிநாடு ஒன்றில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரர் தன்னுடைய கையில் இருந்த பணத்தை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபரிடத்தில் கொடுத்து தன் வீட்டிற்கு இந்த பணத்தை அனுப்பிவிடுமாறு கேட்டிருக்கிறார். அவரும் அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்கியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு வீட்டிலிருந்து ஏன் இன்னும் பணம் அனுப்பவில்லை என்று கேட்டபோதுதான் தான் அனுப்ப கொடுத்த நபர் அதை அனுப்பவில்லை என்கிறதான காரியம் அறிய வந்தது. அவரிடத்தில் கேட்டபோது அவர் எந்தவித ஒரு பதட்டம் இல்லாமல் சமாதானமாக சொல்லியிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருந்ததினாலே அந்த பணத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன். எனக்கு எப்போவாவது கிடைக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பணம் கொடுத்தவர் மிகுந்த வேதனையோடு கூட தனக்கும் தேவை இருந்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை உங்கள் கையில் கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு வேதனை என்னவென்று சொன்னால், நான் பலருக்கும் நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்களிடத்திலிருந்து அந்த நன்மைக்குரிய நன்றி உணர்வு இல்லை. நன்றி உணர்வு இல்லாவிட்டால் கூட அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நம்மளை தீவிரமாய் பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், நமக்கு எதிராக சதி மோசங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லே நான் வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். மற்றோர் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். பிரியமானவர்களே, இயேசு நன்மை செய்தார். அந்த நன்மையான காரியத்தை பொறுத்து கொள்ள முடியாத சில மனிதர்கள் அதற்கு பிறகு இயேசுவை கொலை செய்யவும் அவருக்கு தீமை செய்யவும் திட்டமிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவரை குறித்து ஒரு புறவினத்தான் வீட்டில் பேதுரு பிரசங்கிக்கும் போது திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 10:38 தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவர் நிறைய பெற்றிருந்தார். ஆகவே அவர் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி, நோயாளிகளை சுகமாக்கி, எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நன்மை செய்வதற்கென்றே
பிறந்தார், நாமும் நன்மை செய்வதற்கென்றே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 2:10 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வியாதியஸ்தர்களை தேடி தேடி போய் சுகமாக்கினது 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதாவது ஆண்டவர் எல்லாவரையும் சுகமாக்க விரும்புகிறார். எல்லாவரும் சுகபலம், ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சியோடு இருக்க விரும்புகிறார். அதை அவர் செய்த போது சிலரெல்லாம் ஓய்வு நாளை காரணம் காட்டி, சில சட்டதிட்டங்களை காரணம் காட்டி நன்மை செய்வதை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது. யார் எதிர்த்தாலும் சரி, யார் பகைத்தாலும் சரி, யார் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல குணங்களை அவர்களுக்காக நாம் அதை மூடி மறைத்து வைக்கவே கூடாது. நமக்கு நன்மை செய்ய வேண்டும். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த நன்மை செய்ய வேண்டும். ஒருவருக்கு நாம் நன்மை செய்வதனால் இன்னொருவர் அதை பொறாமையோடு பார்க்கிறார் என்று சொல்லி அந்த மகனுக்கு, அந்த நபருக்கு நம்மால செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போகும்போது அது நமக்கு பாவமாய் முடியும். பலரையும் பார்த்து பலருடைய ஏளனமான பேச்சுகளை கேட்டு சில இடங்களில் ஒதுங்கி கொள்வார்கள். சில நன்மை செய்வதற்கு யோசிப்பார்கள், சில நல்ல காரியங்களை செய்வதற்கு யோசிப்பார்கள். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அது தேவையான பழக்கம் அல்ல. அவர்கள் யாரு பகைத்தாலும் யாரு நகைத்தாலும் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்மால் நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் நமக்கென்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிடமாவது ஜெபிப்பான். ஆண்டவரே, எனக்கு இரக்கங்காட்டி எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்த அந்த நபரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க என்று அந்த மனுஷனுடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்திற்கு வழியை திறக்கக்கூடியதாக இருக்கும். ஒப்புக்கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய்வதில் இன்னும் ஆர்வமாய் காணப்பட, யார் பகைத்தாலும் வரத்தாலும் நான் கிறிஸ்துவின் மனநிலையோடு இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு கூட நன்மை செய்வதில் இன்னும் உற்சாகமாய் காணப்பட கர்த்தர்களை வழி நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.